தனுஷனா தான். யார் கேட்டாலும் தனுஷனா தான். எங்களுக்கு துப்பாக்கிலாம் தேவையில்ல. வந்தாக்க கைவிட மாட்டேன், நன்றி கேட்டாலும் கண்டுக்க மாட்டேன். அதான் ப்ரோ பதில் நீ கேட்டதுக்கு. துப்பாக்கிலாம் தேவையில்ல, ஆல்ரெடி பட்டாக்கத்தி இருக்கு புதுப்பேட்டையில இருந்து எங்கள்கிட்ட. ப்ரோ அதெல்லாம் பேச வேணாம் ப்ரோ. அவரோட ரூட்ல அவர் போயிட்டு இருக்காரு. சொல்லிட்டேன், அவரோட ரூட்ல அவர் போயிட்டு இருக்காரு, நம்ம ரூட்ல நம்ம வந்துட்டு இருக்கோம். அவங்க ரூட்ல அவங்க போயிட்டு இருக்காங்க, நம்ம ரூட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். தனுஷனா தனுஷனா மட்டும்தான், யாரோட கம்பேர் பண்ண வேணாம். அவ்வளவு. தனுஷ் நல்லா நடிச்சிருக்காப்ல, நல்லா உழைப்பு, நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பு. பெண்கள் பாட்டேன் முப்பாட்டேன் அந்த அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு. படம் சாலையை நல்லா படம் எடுத்திருக்காப்ல, சூப்பர் எடுத்திருக்கா படம் சூப்பர் ப்ரோ. இன்ட்ரோல் சீன் வந்ததே தெரியல, போய் உட்காந்து இப்படிங்கிற செகண்ட் இன்ட்ரெஸ்ட் சீன் வந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா தனுஷோட ஆக்டிங், நல்லா ஃபைட் சீனு, லவ் சீனு, நீட்டாக அந்த இட்லி கடை, அது நல்லா ஒரு ஃபேமிலியை வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு படம், நல்லா சூப்பராக இருக்கு. தனுஷ் என்ன புதுசாக பண்ணியிருக்காருன்னா அகிம்சை எடுத்துருக்கார். சண்டை இல்லாமல் அகிம்சையாக போகலாம். நடிப்பு வகையில் எப்படி சொல்கிறதுனா நிறையா இருக்குது ப்ரோ, சொல்லது தெரியல, அது நிறையா இருக்குது. படம் அருமையாக இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. அவர் ஆக்டிங் எப்பொழுதுமே ஆஸ்கார் லெவலில் தான் இருக்கும். மாஸ் பண்ணியிருக்காரு, கிளாஸ் பண்ணியிருக்காரு, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது படத்தில். நீட்டாக இருக்கும், ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக இருக்குது. படம் வந்தோன்னா அப்படி நிம்மதியாக பார்த்துட்டு நிம்மதியாக போகலாம். ப்ரோ படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு அமைதியான, ஒரு சென்டிமெண்டான, இந்த ரிவெஞ்சு, இந்த சண்டை, வெட்டு குத்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அமைதியான படமாக இருக்குது. அண்ணன் அதை பற்றி என்ன ஒரு நம்மகிட்ட கேட்டேன். அண்ணன் ஆக்டிங் பக்கா எப்போதுமே. அண்ணன் இப்போ டைரக்ஷனில் ரொம்ப க்ரோத் ஆகிருக்காங்க, சூப்பராக இருக்குது ப்ரோ. அப்படியே கிராஃபு லைட்டாக ஏறி சூப்பராக கிராஃபை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படம் எங்கேயுமே போர் அடிக்கல, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். குறிப்பாக நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா நம்ம வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப கனெக்டடாக அந்த படம் இருக்கும். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிம்மதியான எமோஷனலான விஜய் அவர்களும் சினிமாவிட்டு போகிறாரு அடுத்த படத்தோட. சினிமாவில் அடுத்த கட்ட நடிகர்கள் இப்போ தனுஷ்மான் நடிகர்கள்லாம் அந்த ரேஞ்சுக்கு வர வாய்ப்பு இருக்கு. சினிமா தமிழ் சினிமா ப்ரோ அண்ணன் அரசியல் பார்க்க, விஜய் அண்ணன் அரசியல் பார்க்க போட்டோம். சினிமாவை காப்பாற்ற தனுஷ் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனுஷ் மட்டும் இருக்காரா? நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் தனுஷ் டாப்ல இருக்கும்போது விஜயும் ஓகே, தனுஷும் ஓகே. ஆனால் அரசியலுங்கும்போது தலைவர் தான். தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு? தனுஷ் ஆக்டிங் தரம் எப்படி ஒரு உயர்மட்ட ரேஞ்சில் இருக்கும்போது எப்படி இருக்கும், கீழ்மட்ட ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம நேச்சுரல், நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். பழசை மறக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் சண்டை போட்டால் தான் நம்ம மேலே இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அமைதியாக இருந்து அகிம்சையை பின்பற்றோம்னா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சண்டை போட்டு வெட்டு ஸ்டோரி ப்ரோ. நான் ஆக்டிங் கேட்குறேன், தனுஷோட ஆக்டிங் பர்டிகுலராக என்ன பண்ணி தரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மாஸ் காட்டியிருக்காரு இந்த மூவியில். இந்த மூவி பெரிய ஹிட் ஆகும். தனுஷ் ஜெயிச்சிருக்காரு. டேரக்டராக தனுஷோட க்ரோத் லெவலில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு எல்லாமே. குறிப்பாக ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கையல் நம்ம நித்யா மேனன் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் ஒரு ஆள் இந்த எந்த ஒரு பிரச்சனைக்குமே சண்டை வெட்டு குத்துங்கிறது, பழி வாங்குற எண்ணங்கிறது இப்போ தீர்வானது கிடையாது. அமைதியாக அகிம்சை விட்டு கொடுத்து போகிறது தான் எல்லாருக்கும் நல்லது. காமெடி ஒரு 2-3 இடத்துல இருக்குது ப்ரோ. படம் போகிறதே தெரில ப்ரோ, டைமிங் போகிறதே தெரில, சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது படமே ரெஃப்ரெஷ். அதான் ப்ரோ, கிராஃப் ஃபஸ்ட்லேருந்து கிராஃப் ஏறி அப்படியே கிராஃப் மெயின்டைன் ஆகுது. சூப்பராக கிராஃப் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இல்லை ப்ரோ, திருச்சிற்றம்பலம் இதுக்கு சுத்தமாக அப்படியே கான்ட்ராஸ்ட் ப்ரோ. அது வேறு, இது வேறு. ப்ரோ படம் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. தனுஷ் சார் ஆக்டிங்லாம் பக்காவாக இருக்கும். தனுஷ் சார் ஆக்டிங்லாம் பக்காவாக இருக்குது. இந்த படம் நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணாமல் பக்காவாக ஓட வச்சா தமிழ் சினிமாக்கு சூப்பராக இருக்கும் ப்ரோ. என்ன புதுசாக பண்ணியிருக்காரு தனுஷ்? படம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. அசுரன் கர்ணன் அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, டோட்டலாக வேறு மாதிரி. டைரக்ஷன் பக்காவாக இருக்குது ப்ரோ. ஜிவி பிரகாஷ் வேறு லெவலில் கலக்கிருக்கார் ப்ரோ. எல்லா படத்தோட இந்த படத்தில் பக்காவாக போட்டிருக்காரு. தனுஷ் நேச்சுரலாக எந்த கெட்ட போட்டாலும் செட் ஆயிரும் ப்ரோ அவருக்கு. டிஹெச்சிங்லாம் பண்ணாமல் பக்காவாக நேச்சுரலாக என்ன பண்ணியிருக்காரு. படமே டோட்டலாக வேறு மாதிரி தான் ப்ரோ இருக்குது. பக்காவான டைரக்ஷனில் இருக்குது ப்ரோ. படம் நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் பக்காவாக ஓட வச்சா சூப்பராக இருக்கும். காமெடி அந்தந்த இடத்துல இருக்குது ப்ரோ. ஓலோ படம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ. இப்போ அண்ணன் கேட்டார், விஜய் அண்ணன் போயிட்டு அது மாதிரி தமிழ் சினிமா பார்த்துக்க தனுஷ் இருக்காருன்னு சொல்லி கேட்டார். அண்ணன் விஜய் அண்ணன் அரசியல் பார்த்துக்கிட்டோம், கண்டிப்பாக தனுஷனே தமிழ் சினிமா பார்த்துக்குவார். எல்லா நடிகர்களும் இருக்காங்க, இருந்தாலும் எப்போதும் தனுஷனே டாப்பில் இருப்பாப்புல. எல்லோரும் ஃபேமிலியாக ஹாப்பியாக பார்க்கலாம். ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷான ஒரு படம்.